நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான நம்முடைய வார்த்தையை கேட்குற இந்த நல்ல நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகளை அனுப்பி தாரும். தேவரீர், உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, போதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். எல்லாரும் என்னோடு கூட 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 13வது வசனம் நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாறு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன்னே 1000 வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த தாவீது தன்னுடைய மகனுக்கு சொன்னதான வார்த்தை இந்த வார்த்தை. தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை இது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாறு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொன்ன ஆலோசனை இது. இந்த அதிகாரத்தில் 2 காரியத்துக்காக அவர் ஆலோசனை சொல்கிறார். தன்னுடைய மகன் சாலமோனை அழைத்து 2 காரியத்தை சொல்லி, இதில் 2லையும் நீ கவனமாக இருக்கணும். ஒன்று, நாம் படிக்கிறோம் 6வது வசனத்திலே பார்க்கும்போது, அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து, ஒன்று ஆலயம் கட்டுவதற்கான ஆலோசனை. 2வது ஆலோசனை வசனம் 13 படிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு மோசே கற்பித்த நியாயங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லி, 1:6 ஆலயத்தை கட்டுவதை குறித்து கவனமாக இருக்கணும். 2வது 13வது வசனத்திலே தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் செய்ய கவனமாக இருக்கணும். இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை இந்த 13வது வசனத்தில் உள்ள ஒரு சில வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். இன்றைக்கு நீங்கள் பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக, இன்னொரு வேதாகமத்தில் போட்டிருக்கு இப்படி, அந்த பாக்கியவானாய் இருப்பாய் என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கு, நீ கவனமாக இருந்தால் வளம் பெற்று இருப்பாய் அப்படின்னு அதில் போட்டிருக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில். இந்த வளத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற விரும்பினால் இன்றைக்கு சொல்ல போகிற இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கவனத்தோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகிய ஒரு சகோதரியாகிய லீதியாளை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் லீதியாளை குறித்து படிக்கிறோம். அதில் 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் இப்படி போட்டிருக்கு, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு. அவள் இருதயத்தை திறந்தார். எதுக்காக? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் இந்த ஜெபத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு சொல்ல போகிற காரியங்களை நான் கவனிக்கும்படி என் இருதயத்தை நீர் திறந்தரலாம் ஆண்டவரே என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த வாஞ்சையோடு நீங்கள் எல்லாரும் இருக்கணும். தம்பி, எல்லாரும் என் முகத்தை பார்க்கணும். எல்லாரும் பார்ப்பா, நிமிந்து பாரு. நான் பார்க்கும்போது என்னை பார்க்கணும், இல்லைன்னா பேரை சொல்லிடுவேன். சரியா? ஆமாம், எல்லாரும் என்னை கவனிக்கணும். ஏனென்றால்
இப்போ தாவீது சாலமோன்கிட்ட பேசும்போது இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாலமோனும் தாவீதும் பேசும்போது சாலமோன் என்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தா தாவீது என்ன சொல்லுவார் சொல்லுங்க? நீங்கள் வார வாரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, அதுக்காக நாங்கள் ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படி அல்ல. பிரசங்கம் பண்ணும்போது முகத்தை கவனிக்கணும், முகத்தை கவனமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம், என் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கீழே குனிஞ்சுக்கிட்டு எங்கேயோ நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். முக்காடை போட்டுக்கிட்டு எங்கேயும் நீங்கள் இருக்கலாம், இங்கேயும் நீங்கள் இருக்கலாம். ஆகவே பாஸ்டர் மூஞ்ச ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். பவுல் சொல்லியதை கேட்கும்படிக்கு ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை திறந்தருளினார். கேட்கும்படி அல்ல, அங்கே எப்படி போட்டிருக்கு? கவனிக்கும்படிக்கு. கவனிக்கும்படிக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 5, 6 இந்த வசனத்திலே பிலிப்பு என்கிறவன் சமாரியாவுக்கு போய், பிலிப்பு என்பவன் சமாரியாவுக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். வசனம் 6 போட்டிருக்கு, அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு அவர்கள் கவனிச்சாங்கன்னு போட்டிருக்கு. தாவீது சாலமோனுக்கு சொல்ற காரியம் என்ன? என் குமாரனே, நான் சொல்லுகிறவைகளை கவனித்தால், கர்த்தருடைய நியமங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நீ கவனித்தால் நீ எப்படி இருப்பாய்? பாக்கியவானாய் நீ இருப்பாய். பாக்கியவானாய் நீங்கள் இருக்க விரும்பினால் ஆண்டவர் சொல்றத கவனமா என்ன செய்யணும்? கேட்கணும். என்னுடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை என்று நீங்கள் எண்ணினால் நிச்சயமா நீங்க கவனமா கேட்பீங்க. இது வழக்கத்துக்கு ஒன்று அப்படின்னு சொன்னா வந்தது மாதிரியே இருப்பீங்க, அதை மாதிரியே போயிடுவீங்க. வந்தது மாதிரியே நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆண்டவர் என் கூட பேசினார்ன்ற ஒரு எண்ணமும் உங்கள்கிட்ட இருந்திருக்காது. கவனமாய் கேட்டால் நீங்க வெறுமையா போக மாட்டீங்க, ஒரு தேவனுடைய வார்த்தையோடு கூட இந்த இடத்திலிருந்து நீங்க போவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையிலே பல இடத்துல பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தையை நீங்க கவனமா கேட்டா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கவனிக்காம போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கா பைபிள்ல. பல இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரே அதிகாரத்தில் பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. முதல் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அவர் சத்தத்துக்கு நீ கவனமா இருந்தா தான் உண்மையாய் செவி கொடுப்பாய். அப்படி கவனமா இருந்து உண்மையாய் செவி கொடுத்தா என்ன நடக்கும் போட்டிருக்கு? தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல, இதே அதிகாரத்தில் கவனமா இராவிட்டால் என்ன நடக்கும்? வசனம் 15ஆவது வசனம் பாருங்க. 15ஆவது வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு இங்க எப்படி இருக்கு? கவனமா இருக்க நீ இல்லைனா செவி கொடாமல் போனால், அப்படித்தானே இருக்கு? செவி கொடாமல் போனால். 58ஆம் வசனம் பாருங்க. 28, 58 பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க, கவனிங்க. என்ன மகிமையும் நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் நடக்க இராவிட்டால், இருக்கிறவர்களுக்கு கவனமா இருக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம் என்ன? கவனமா இல்லாதவர்களுக்கு வருகிற காரியம் என்ன? அந்த கவனமா இராவிட்டால் போட்டிருக்குல, அதுக்கு கீழே உள்ள காரியமெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்கு. ஆகவே நாமெல்லாம் கவனமா இருக்கிறவங்க. கவனமா இராவிட்டால் என்னென்ன நடக்கும்லாம் கீழே போட்டிருக்கு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஆகவே நாம் எதுக்கு போகிறோம்? கவனிக்கிறதுக்கு நாம் போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமாய் நடக்கக்கூடிய 7 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க இந்த சுலாக்கியத்துக்காக, பாக்கியத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். சில தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை கவனம் இல்லாமல் போனதினால் அவர்கள் ஏராளமான ஆசீர்வாதங்களை இழந்தாங்க. பைபிள்லையும் பார்க்குறோம், இவ்வுலகத்திலையும் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அவர்கள் வெறுமையாய் போவது இல்லை.
அவர்களை ஆண்டவர் வறுமையாய் விடுவதல்ல. அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கவனமாய் கவனிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனவே இந்த வேத வசனத்திலிருந்து நான் சொல்ல போகிற காரியங்களை கவனமாய் செவி கொடுத்து என்னோடு கூட நீங்கள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, கவனமாய் கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம் எபிரேயர் 3:1. எபிரேயர் 3:1 இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், இப்படி இருக்க சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை, எல்லாரும் சொல்லுங்க, நாம் கவனிக்க வேண்டிய நபர் யாரு? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். முதலாவது. இரண்டாவது குறிப்பு, கவனிக்க வேண்டிய 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19 நம்ம படிக்கிறோம். இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று வசனத்தை கவனிப்பதே நாம் எல்லாருக்கும் நல்லது. ரெண்டாவது, எதை நாம் கவனிக்கணும்? வசனத்தை கவனிக்கணும். ஒன்று, கிறிஸ்துவை கவனியுங்கள். இரண்டாவது, அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். மூன்றாவதாக எபிரேயர் 2:1 போட்டிருக்கு. 2:1, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய், நாம் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இந்த மார்க்கத்தை அல்லாம வேற எந்த மார்க்கத்திலையும் இப்படியெல்லாம் கூட்டி வந்து வச்சு இப்படியெல்லாம் ஒரு சபையை ஏற்படுத்தி ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி போதிக்கிற மார்க்கம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய நல் வார்த்தைகளை நமக்கு போதித்து வருகிறார். எனவே பைபிளில் போட்டிருக்கு, பவுல் சொல்றாரு, நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாலாவதாக எபிரேயர் 16:17. எபிரேயர் 16:17 அந்த இடத்துல போட்டிருக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய அனுதின ஜீவியத்தில் தன்னுடைய நடையை கவனிக்க வேண்டியது அவசியமானது. எபிரேயர் நீதிமொழிகள் 16:17 போடுப்பா. நீதிமொழிகள் 16:17 வாசிங்க. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னை கவனிக்கணுமா? ஏன் கவனிக்கணுமா? அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். தன் ஆத்துமாவை அவன் காத்துக்கொள்ள வேண்டுமானால் தன் நடையை அவன் என்ன செய்யணும்? காத்துக்கிறணும். தன்னுடைய நடையை காத்துக்கொள்ளணும். நடையை காத்துக்கொள்ளுவது எப்படி? அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அஞ்சாவதாக நீதிமொழிகள் 15:5 போட்டிருக்கு. 15:5 நம்ம பார்க்குறோம். அங்கே சொல்லுக்கு, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகமுள்ளவனாய் இருப்பான். எதை கவனிக்க வேண்டுமோ? கடிந்து கொள்ளுதலை கவனிக்கணும். எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார்? அவர் கடிந்து கொள்ளுகிறதான காரணம் என்ன? அதனால் ஏற்படுகிற பிரயோஜனம் என்ன? இதெல்லாம் பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஆறாவதாக எபிரேயர் 10:24 நம்ம பார்க்குறோம். 10:24 அன்புக்கும் நல்ல கிரியைக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். எப்படிப்பட்டவர்களை? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதை எப்படி செய்வது பின்னாடி நான் சொல்கிறேன். ஏழாவதாக கொலோசியர் 4:17 வாசிக்கிறோம். கொலோசியர் 4:17 வாசிக்கிறோம். அர்க்கிப்பை கண்டு கர்த்தரிடத்தில் பெற்ற
ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லும்படி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒரு மனுஷனை பார்த்து இதை சொல்லுங்க அப்படின்னு. அந்த மனுஷன் பேர் அர்க்கிப்பு. இந்த அர்க்கிப்பு என்பவனை பார்த்து சொல்லுங்க, என்ன தெரியுமா சொல்லணும்? நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ கவனமாக இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த 7 காரியங்களில் கவனமாக இராவிட்டால் அவன் பாக்கியத்தை இழந்து போவான், வளமான வாழ்க்கையை இழந்து போவான், பரலோக ராஜ்யத்தை இழந்து போவான். அவன் கவனமாக இருந்தால் அவன் பாக்கியவனாக இருப்பான். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. முதல் குறிப்பை நான் வருகிறேன். எபிரேயர் 3:1 நம்ம படித்தோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பாருங்க. இயேசுவை அநேகர் பார்த்தாங்க. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது அநேகர் அவரை பார்த்தாங்க. அநேகர் பார்க்க வாஞ்சித்தாங்க, விரும்பினாங்க. குறிப்பாக சகையு ஆண்டவரை பார்க்க விரும்பினான். எப்படி விரும்பினான்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் லூக்கால நம்ம படிக்கிறோம் அல்லவா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து வருகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒருவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த போது அநேகர் அவரை பார்த்தாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசுவை நாம் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? கவனித்து பாருங்கள் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு 3 கோணத்தில் அவரை நாம் பார்க்கலாம். ஒன்று, அவருடைய பரிசுத்தத்தை கவனிக்கணும். 2வது, அவருடைய தியாகத்தை கவனிக்கணும். 3வது, அவருடைய அன்பை கவனிக்கணும். கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை கவனிச்சு பாருங்க. இயேசுவை போல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்மால் வாழ முடியாத பல தடைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அப்படியெல்லாம் வாழ முடியாத தடை இந்த உலகத்தில் இருக்கலாம். உலகத்தாருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதென்பது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். அது ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை நான் இங்கே பண்ணேன். அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு நீதியுமாய் இருக்க வேண்டும் என்று பைபிளில் போட்டிருக்கிறத குறித்து பிரசங்கம் பண்ணேன். ரட்சிக்கப்படாத ஒருத்தர் ஒரு காரியமாக என்னை பார்க்க வந்திருக்காரு. நம்ம பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே அப்போ தான் வர்றாரு. பின்னாடி வந்து உட்கார்ந்துருந்தார். அவர் ரட்சிக்கப்படாதவர் வேறொரு விஷயமாக என்னை பார்க்க வந்திருக்காரு. சரி, ஞாயிற்றுக்கிழமை போனால் பாஸ்டரை பார்க்கலாம்னு வந்திருக்காரு. அவர் முழு பிரசங்கத்தையும் அங்கே கேட்குறாரு. எல்லாரும் முடிச்சுட்டு நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. அவர் ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காரு. அவர் முடித்த உடனே என்கிட்ட வந்தார். அவர் வந்து எனக்கு வந்து கை கொடுத்துட்டு சொன்னார், இன்னைக்கு நான் நீங்கள் பிரசங்கம் பண்ண எல்லாத்தையும் கேட்டேன், நீங்கள் சொல்கிறபடி ஒருவனாலும் வாழவே முடியாது அப்படின்ட்டார். அது அவருக்கு எப்படிப்பட்டதா தெரியுமா இருக்கு? ரொம்ப மலை உச்சியில் ஏறுறது மாதிரி இருக்கு. அவர் ஏதோ ஒரு பெரிய சிகரத்தில் ஏறுறது மாதிரி நினைக்கிறாரு. அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது சார் அப்படின்ட்டார். ஆனால் தேவனாருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாய் அவரை போல நானும் வாழ முடியும் என்ற உறுதி அவனுக்குள்ளே நிச்சயமாய் வரும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. 4:15 இப்படி சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் அவர். எல்லா பிரதான ஆசாரியனும் பாவம் செய்ததாகவும் பலி செலுத்தினதாகவும் நாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆசாரியன் பாவம் செய்வானா? நிச்சயம் பாவம் செய்வான். அவனுக்கான பழிப்பொருள் என்ன? அதுவும் போட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில். ஆனால் இந்த பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து
மகா பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை குறித்து பவுல் இப்படி எழுதுறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றிலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் அவர். எனவே ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாய் வாழ்ந்த, இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவித்த இயேசுவை கவனித்து பார்க்கணும். இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமானது. பேதுரு இயேசுவோடு கூட 3.5 வருஷம் இருந்தார். அவரோடு உண்டு உறங்கி ஊழியத்திலே பயிற்சி எடுத்துக்கொண்டு இயேசுவோடே இருந்தார். அந்த மனிதர் இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 1:15-16 படிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நீங்க நோக்கி பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னை சுற்றிலும் ஒரு திரளான ஜனங்கள் அங்கே நினைப்பாங்க. அவங்கள பார்த்து இப்படி சொல்லுவார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறார். 36ஆம் வசனமாமாது 46ஆம் வசனம் பாருங்க, உங்களில் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யாராச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த உலகத்திலேயே இயேசுவை தவிர யாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீ, அப்படிப்பட்ட ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நீ, பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்பினால் நீ யாரை கவனிச்சு பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பார்க்கணும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய உண்மை, இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நாம் ஏன் அவரை கவனித்து பார்க்குறோம்? அவரை ஏன் நாம் கவனித்து பார்க்குறோம்? அவரை போல நாம் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் யாரை கவனித்து பார்ப்பானோ கொஞ்ச நாளில் அந்த ஆள் மாதிரியே மாறிடுவேன். அவனை மாதிரியே முடி வெட்டுவாங்க சிலர், பார்த்துருக்கீங்களா? அவனை மாதிரியே சிலர் சட்டை போடுவாங்க, அவனை மாதிரியே பேண்ட்டு போடுவாங்க, அவனை மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க, அவனை மாதிரியே பேசுவாங்க. காரணம் என்ன? அவரை மாதிரியே என்ன செய்வாங்க? அவரே பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஆள் மாதிரியே மாறிடுவாங்க. சிலர் கிரிக்கெட்காரனாக இருப்பான், சிலர் சினிமாக்காரனாக இருப்பான், சிலர் அரசியல்வாதியாக இருப்பான். அவனை மாதிரியே என்ன செய்வாங்க? காரணம் என்ன? அவங்கள மாதிரியே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எனக்கு பிரசங்க ஊழியத்தில் பலர் வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. பிரசங்க ஊழியத்தை நான் சின்ன பையனாக இருக்கும்போது, வாலிப பையனாக இருக்கும்போது பல தலைவர்களுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்தார். சில பெரிய தேவ மனிதர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நான் உண்மையிலே வாஞ்சிப்பேன், விரும்புவேன், இவங்கள மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணணும், இவங்கள மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அப்படிலாம் ரொம்ப வாஞ்சிப்பேன், விரும்புவேன். திண்டுக்கல்லில் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணேன். சமீப காலத்தில் போய் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் சொல்லி உங்கள் பிரசங்கம் அவர் பிரசங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னார். அவர் ஒரு பெரிய தேவ மனுஷன். அந்த பிரசங்கத்துக்கு அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு பெரிய தேவ மனுஷன். அப்போ தான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு சின்ன சபையில் ஒரு சின்ன பாஸ்டராக ஒரு இடத்துல இருந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ஆள் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். இல்லை, அவருடைய உங்கள் பிரசங்கம் அவருடைய பாணியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மனுஷன், அந்த தேவ மனுஷன் இருக்கார்ல, அவரை நான் ரொம்ப விரும்புவேன். அவருடைய பிரசங்கம் மாதிரி இருக்குன்னு விரும்புவேன். உடனே நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் யாரை கவனித்து பார்க்குறோமோ, யாரை மாதிரி இருக்க விரும்புகிறோமோ, நிச்சயமாய் கொஞ்ச நாளில் அவரை மாதிரி நம்ம மாறுவோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்த்தால் நிச்சயமாய் நீங்கள் அவரை போல மாற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை போல நீங்கள் மாற விரும்பினால் நீங்கள் யாரை கவனித்து பார்க்கணும்? கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பார்க்கணும். இயேசுவை போல தியாகம். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் தியாகத்தை நாம் கவனித்து பார்க்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16ஆம் வசனம் பாருங்க. அதில் போட்டிருக்கு, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து
தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அவருடைய அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். சீசருங்க இருந்தாங்கல்ல, 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கல்ல. இந்த 12 அப்போஸ்தலர்களுமே ஒருத்தன் கூட சாவுக்கு பயப்படவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் குருவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, அவர் எப்படி ஜீவனை கொடுத்தார் என்பதையும் கண்டவங்க. எனவே அந்த அன்பினால் நிறைந்தவர்கள் தான் இப்ப இவங்க சொல்றாங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. இது சும்மா அவங்க எழுதல, எல்லாருமே கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணாங்க, எல்லாருமே கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க, கிறிஸ்துவை போலவே. ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்தாங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்ததினால் தங்கள் ஜீவனை கிறிஸ்து எப்படி நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அதை போல போன இடங்கள்ல தங்கள் ஜீவனை அப்படியே அவர்களும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு வந்த தோமா எப்படி செத்தாரு? கிபி 58 சென்னையிலே பரங்கி மலையிலே ஒரு போர் வீரனால் ஈட்டியால் குத்தப்பட்டு செத்தார். பரங்கி மலையில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது, இன்றைக்கும் அந்த மலை இருக்கு. இயேசுவோடு கூட இருந்த சீசன் நம்ம ஊரில் வந்து நம்ம மாநிலத்தை வந்து செத்துருக்காருன்னா பாருங்க, சாதாரணமாக சாகலை, ஈட்டியால் குத்தப்பட்டு செத்தார். அதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். கிபி 58 மயிலாப்பூரை ஆண்டுதான மன்னன் மகாதேவன் தன்னுடைய போர் சேவகனை அனுப்பி அந்த மனுஷனை குத்தி கொண்டு வான்னு சொல்லவும், அங்கேருந்து போய் ஈட்டியை எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தோமாவை குத்தி கொண்டு போட்டான் அப்படின்னு தான் சரித்திரத்தில் இருக்குது, வரலாறுல இருக்குது. ஆகவே இவங்கெல்லாம் சாவதுக்கு பயந்துருந்தாங்கன்னா இங்கெல்லாம் வந்திருப்பாங்களா? கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. இயேசுவை பின்பற்றி இயேசுவை பார்த்து அவருடைய பாடு மரணத்தை பார்த்த பேதுரு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டான். கடைசியில் சாகும்போது பேதுரு சொன்னானா, என் இயேசு எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அந்த இயேசுவுக்காக நானும் அதை மாதிரி மரிக்க விரும்புகிறேன். மறுதலிக்க சொல்லும்படி அவனை வற்புறுத்தினாங்க, கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி. அவன் சொன்னா, என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், நான் அவருக்காக தியாகம் பண்ண விரும்புகிறேன், என்னைய தலைகீழா சிலுவையில் அரங்கி அப்படின்னு சொன்னானா பேதுரு. பேதுரு எப்படி செத்தார்? அவருடைய மரணத்தை குறித்து குறிப்புகளில் படிக்கிறோம். இயேசு செத்தது மாதிரி செய்யலை, தலையை கீழே வச்சு கால் 2ஐயும் மேலே வச்சு சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. இப்படியெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்கன்னா சாதாரணமாக ஒப்பு கொடுக்கல, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்தாங்க. நீங்களும் கிறிஸ்துவின் உடையவர்களாய் கிறிஸ்துவை போல மாறணும்னா இந்த அன்பின் தேவனை நீங்கள் அறிந்து அவரை நீங்கள் கவனித்து பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒன்று கிறிஸ்துவின் பரிசுத்தம், இரண்டாவது கிறிஸ்துவின் தியாகம், மூன்றாவது கிறிஸ்துவினுடைய அன்பு. அப்போஸ்தலர்கள் பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் அவங்க தாங்கி கொண்டதுக்கு காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்றாரு, எப்படி தெரியுமா இது நடந்தது? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நீங்க கிறிஸ்துவை கவனித்து பார்த்தால் இந்த அன்பு உங்களை என்ன செய்யும்? நெருக்கி ஏவும். ஏவுதா உங்களுக்கு? அப்பதான் நீங்க ஒழுங்கா கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏவலைன்னா நீங்க அவரை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்க அறியலைன்னு அர்த்தம். கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தால் கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி என்ன செய்யும்? ஏவிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவினால் நீங்க தான் உண்மையாக கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறீங்க என்று அர்த்தமானது. எனவே உங்கள் எல்லா ஜீவியத்திலையும் அனுதின வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவை தினந்தோறும் கவனித்து பாருங்கள். 2வது குறிப்பு 2 பேதுரு 1:19 படித்தோம் அல்லவா? 2வது குறிப்பு, கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவது அவருடைய வார்த்தைகளாகிய இந்த வேதம்தான். இந்த வேதம் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவது இந்த வசனங்கள் தான். இந்த வசனங்களை குறித்து பேதுரு இப்படி சொல்றாரு, 2 பேதுரு 1:19 சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற
வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. வசனத்தை கவனிப்பது நலமா இருக்கும். எல்லாரும் என்னோட கூட இருக்கீங்களா? என் கூட இருக்கீங்களா? எல்லாரும் நீங்கள் எதை கவனிக்கணும்? வசனத்தை கவனிக்கணும். நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. வாசி பாட்டீங்க சீக்கிரமா. 8:3 பாருங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். வேத வசனத்தை எஸ்ரா வாசிக்கிறான். எப்ப இருந்து எது வரைக்கும் வாசிக்கிறானா சொல்லுங்க? காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும். காலம் தொடங்கி மத்தியானம் மட்டும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து சர்ச்சில் உட்காந்து வர்றேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா அப்போ இருந்ததை விட ஆராதனை நேரம்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம சபை பரவாயில்ல. டவுன்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 1.25 மணி நேரம் தான் எல்லாமே முடிஞ்சிடும். பெரிய சபைகளில் எவ்வளோ நேரம் தான் ஆராதனை? 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் தான் பாட்டு, ஆராதனை, பிரசங்கம், காணிக்க எல்லாம் 1.25 மணி நேரத்தில் நிறுத்திட்டு எல்லாம் கோயந்தா போட்டு போயிருங்க. எல்லாமே வசனத்துக்கும் தேவனுடைய ஆராதனைக்கும் அதிக முக்கியத்துவம் இப்போது கொடுக்கறது இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி நடந்துச்சு பாருங்க. காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சொல்லுங்க. சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமா செவி கொடுத்தாங்களாம். எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? காலமே தொடங்கி மத்தியானம் வரைக்கும் கவனமாய் அவங்க செவி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் செவி கொடுக்கணும்? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுவது, என் வார்த்தைகளை கவனமாக கவனிங்க. நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்க, கவனிங்க. நீதிமொழிகள் 7:24 படிக்கிறோம் அல்லவா? நீதிமொழிகள் 7:24 படிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை. இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனிக்கணும். எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளை கவனிங்கள். அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால் தான் அவரை நீங்கள் அறிஞ்சுக்கிற முடியும். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காம அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 37 நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 37வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும், அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டத்தின்படியும், முறையின்படியும், நியாயப்பிரமாணத்தின்படியும், கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்யறதுக்கு. நம்ம படிக்கிறதுல பூரா பாருங்க கவனமா இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகம் இருக்கும் பாருங்க. இது ஏதோ கடமைக்கு வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. இது ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதம். ஆண்டவர் எனக்கு எழுதின ஒரு கடிதம் இது, அன்பின் கடிதம் இது. இந்த அன்பின் கடிதத்தை நான் எப்படி வாசிக்கிறேன், எப்படி எழுதுகிறேன், இதை எப்படி நான் நேசிக்கிறேன், இதை எப்படி நான் தியானிக்கிறேன், இது ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்காக எழுதி கொடுத்த வார்த்தை இது. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டத்தின்படியும், முறையின்படியும், நியாயப்பிரமாணத்தின்படியும், கற்பனையின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்யறதுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. இதை நீங்கள் அப்படி கவனத்துடன் நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் அப்படி கவனத்தோடு வாசிக்கிறீங்களா? யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுவார். யோசுவா கிட்ட 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லுவார். யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், எத்தனை பேர் இதை உண்மையாக சொல்லுவீங்க? இது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடத்துறீங்க சொல்லுங்க. இதை போட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக
இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணுமா. நம்ம சொல்கிறத வசனத்தில் பூரா பாருங்கள். இது ஏனோதானோண்டு அப்படி நினைக்காதீங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இது உன் வாயில் என்ன செய்யணும், இருக்கணும். வசனங்கள் உன் வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். வசனங்களை உன் நாவு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது மூளையில் இப்படியே என்ன செய்யணும், வசனம் ஓடிக்கிட்டே இருக்கணும். உன் இருதயம் வசனத்தால் நிறைஞ்சதாக இருக்கணும். இதன்படி செய்ய நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை இருளிலே நடவாமல் அவன் வெளிச்சத்திலே போகும்படி தேவன் விரும்புகிறார். இந்த வேதம்தான் உனக்கு வெளிச்சமானது. இது இல்லைன்னா உன்னால் வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, இதை கவனித்து வாகணும். 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமா, நீதிமொழிகளில் பாருங்கள் ஒரு வசனம் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதம்தான் எனக்கு வெளிச்சம். 6:23 6:23, கட்டளையே விளக்கு, இந்த வேதமே எனக்கு வெளிச்சம். இது இல்லாவிட்டால் எனக்கு பாதை தெரியாது. இது இல்லைன்னா, ஏன்னா இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருளுக்குள் கிடக்குது. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நீ நடக்கணும்னா உனக்கு தேவை இந்த வெளிச்சம். இந்த வேத வசன வெளிச்சம் தேவை. இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நாம் அவர் நம்ம காமிச்சிருக்கிற அந்த வழியில் நம்மளால் போக முடியாது. எனவே இதை நாம் எப்படி இருக்கணும், கவனமாக படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும், நேசித்து வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். எனவே நீங்கள் இதை கவனமாக இருக்கணும். இதில் தான் பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 2 பேதுரு 1:19, விளக்கை போன்ற வசனம், இதை கவனிப்பது நல்லது. விளக்க போன்ற வசனம். இந்த விளக்கு இல்லாவிட்டால், இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் உன்னால் அவர் காட்டிய பாதையில் நடக்க முடியாது. அது நடக்க வேண்டும் நீ விரும்பினால் உனக்கு இந்த வெளிச்சம் அவசியம் தேவை. 3ஆவதாக எபிரேயர் 2:1 நம்ம பார்க்குறோம், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். 7ஆம் அதிகாரம் 89வது வசனம் பாருங்க. என்னாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம் பாருங்க. மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து கேட்பான் அப்படின்னு போட்டிருக்கு. மோசே தேவனுடைய வார்த்தையை கேட்பான் அப்படிதான் போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய சாட்சியை அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சாட்சியை சொல்லுவார். அகரிப்பா ராஜாவிடத்தில் சாட்சியை சொல்லுவார். அப்படி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவார்? 26:14 பார்க்கிறோம். 14 வசனத்தை பேசும்போது, நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மோசையை குறித்து நாம் 7:89 பார்க்கிறோம். கிருபாசனத்திலிருந்து தேவன் மோசையோட பேசுவதை அவன் கேட்டான். வழியிலே தரையிலே ஆண்டவர் பாதையிலே சவுலை சந்தித்து அவன் கீழே விழுந்த போது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்த போகிறாய், முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று என்னோடு பேசின சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வந்திருக்கா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்க அதை கேட்குறீங்களா? அப்படி மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதோ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மோடு தினந்தோறும் பேசுகிற கர்த்தர். இதை கேட்பதற்கு விருத்த சேதனமுள்ள செவிகள் உங்களுக்கு வேணும். நல்ல செவிகள் உங்களுக்கு இருந்தால் தான் அவருடைய சத்தத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இல்லாவிட்டால் உங்களால் அதை கேட்க முடியாது. உங்களுக்கு நல்ல விருத்த சேதனம் உள்ள செவிகள் உங்களுக்கு இருந்தால்
ஆண்டவர் உங்களோடு பேசுவதை தினந்தோறும் ஒரு தேவனுடைய பிள்ளையால் கேட்க முடியும். 2ஆம் அதிகாரம் யாக்கோபு இப்படி சொல்வார். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்வார். 1:22 நாம் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, சில வேளைகளிலே நாம் கேட்கிறோம், ஆனால் அதன்படி செய்கிறோமா என்று நாம் நம்மை கவனிக்க வேண்டியது அவசியமானது. சிலர் கேட்கறதே கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை கவனமாக வந்தமா போனமா அப்படின்னு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யாக்கோபிலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் எல்லாரும் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பொறுமையாயும். இதில் 3 காரியம் போட்டிருக்கு. ஒன்று கேட்கறது, இன்னொன்று பேசுறது, இன்னொன்று கோபிக்கிறது. இந்த 3 எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு. கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஏய் தம்பி சொல்லு, கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அடுத்து பேசுறதுக்கு, அடுத்து கோபிக்கிறதுக்கு, இப்படித்தான் இருக்கணும். ஆனால் இது அப்படியே மாறி வரும் நமக்கு. எப்படி மாறி வரும் பாருங்க. கோபம் எப்படி வரும்? தீவிரமா வரும். பேசுறது எப்படி வரும்? அதுவும் கூட தீவிரமா தான் வரும். கேட்கறது, பேசுறது, கோபிக்கிறது, இதுல எதுல தீவிரமா இருக்கணுமா? நம்ம கேட்கறது தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். கோபம் எப்படி நமக்கு வரணும்? ரொம்ப லேட்டாக தான் வரணும் கோபம். நமக்கெல்லாம் கோபம் அப்படியா வருது? லேட்டாவா வருது? சுருக்கு ஒன்று சொன்னால் பொறுக்க முடியுது பாஸ்டர் அப்படின்னா சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இப்படி தான் இருக்கணும். கோபம்லாம் நமக்கு எப்படி வரும்? சபைக்கு வர்ற ஒரு விசுவாசி ஒரு அம்மா இப்படி சொல்லிச்சு என்கிட்ட, பாஸ்டர் இந்த மனுஷன்ட்ட சொல்லி வைங்க பாஸ்டர், எதுக்கு எடுத்தாலும் அருவாளை தூக்குறாரு பாஸ்டர். எந்த மனுஷன்? ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர்ற ஆளு. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிறாராம்? எப்படி தான் அந்த அம்மா அதோட வாழ்ந்த, எதுக்கு எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 4 தடவை அருவாளை தூக்குனா எப்படி இருக்கும்? ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகிற ஆளு இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆளுக்கு என்ன வருது? தீவிரமாக வருது. சர்ச்சுக்கு வர்றாரு வழி, அவ்வளோதான். பைபிளில் போட்டிருக்கு, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு கவனமாக இருக்கணும். எபிரேயர் 2:1 அப்படி தானே போட்டிருக்கு. எபிரேயர் 2:1 கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஒருவேளை நீங்கள் ஒரு மாதிரி கோவப்படுற ஒரு நபராக இருந்தா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எனக்கு அப்படிலாம் வரக்கூடாது ஆண்டவரே, அப்படிலாம் வரக்கூடாது ஆண்டவரே. எப்படி வரணும்? ரொம்ப தாமதமாக தான் வரணும். ரொம்ப தாமதமாக இருந்தோம். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் அப்படி தான் போட்டிருக்கு. தனியே கடவுது அப்படிதான் அங்கேயே போட்டிருக்கு. ஒன்று ரொம்ப தீவிரமாக கேட்கணும், கேட்பதற்கு தீவிரமாக நம்ம இருக்கணும். எபிரேயர் 4:2 ஒரு வசனம் போட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ஒன்று கேட்கணும், விசுவாசத்தோடு அதை கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார், மோசே கேட்டான். நீங்களும் நானும் கேட்கத்தக்க அளவிற்கு ஆண்டவர் பேசுகிற கர்த்தர். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? விட்டு விலகாதபடிக்கு அதை நாம் சார்ந்து கொள்ள கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. 5வது குறிப்பு, நீதிமொழிகள் 16:17 படிக்கிறோம். தன் நடையை கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 16:17 நம்ம வாசிக்கிறோம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன், தன் நடையை கவனித்திருக்கிறவன். நான் போகிற வழி சரிதானா? இந்த காரியம் சரிதானா? அவ்வப்போது நம்முடைய நடையை சீர்தூக்கி பார்க்கணும். அவ்வப்போது என் நடையை சீர்தூக்கி பார்க்கணும். நான் செய்கிற இந்த காரியங்கள் சரிதானா? தேவ சமூகத்திலே
உங்கள் காரியங்களை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி இது சரிதான் என்று உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும். தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு உங்கள் மனசு சொல்லுகிற சரி என்று படுகிற பாதையில் நீங்கள் போவீர்களானால் இறுதியிலே அது ரொம்ப துக்கமாய் கூட முடியலாம். நீங்கள் அதை கவனிக்கணும். ஒருவேளை தேவன் உங்களுக்கு அனுமதித்தால், தேவனிடத்திலே கேட்டால், உங்கள் அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு அனுமதித்தால் நிச்சயமாக நீங்கள் போய் துக்கப்படுற அளவுக்கு அதை போய் ஆண்டவர் முடிக்க மாட்டார். நீங்கள் தேவ சமூகத்திலே போய் கேட்கும்போது நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு போதிப்பார். நீதிமொழிகள் 14 வசனம் 15 ஒரு வசனம் இருக்கு. 14 15 படிக்கிறோம். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேலே கவனமாயிருக்கிறான். நடையை காத்துக்கொள். பிரசங்கி 5:1 போட்டிருக்கு. நீ போகிற இந்த வழியில், நீ போகிற இந்த காரியத்தில் அது கவனமாய் நீ பார்த்துக்கிறணும். நீ கவனமாக அதை நடந்துக்கிறணும். நடையை காத்துக்கொள், அப்படி தான் போட்டிருக்கு. போகும்போது, நடக்கும்போது உன் நடையை நீ காத்துக்கொள். 4ஆம் அதிகாரம் 26 நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம், உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் கால் நடையை நீ சீர்தூக்கி பார். நாம் இப்படி ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் 119ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே ஒரு ஜெபம் இப்படி இருக்கு. 119:5 நம்ம பார்க்குறோம். ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி ஜெபிக்கிறான், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நல்லது. இப்படி நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்கள் நாம் மகிமைப்படணும், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். எந்த காரியத்தை செய்தாலும் உங்கள் ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் போகிற வழி சரிதானான்னு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் சரிதானான்னு பாருங்கள். தேவனுக்கு சித்தமான்னு பாருங்கள். மாம்சத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. மாம்சத்தில் எந்த முடிவும் எடுத்து இது நலமாய் தோன்றுகிறது என்று சொல்லி நடத்தாதீங்க. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். எனவே உங்கள் நடையை கவனித்து நடக்க வேண்டியது அவசியமானது. 5ஆவதாக நீதிமொழிகள் 15:5 வாசிக்கிறோம். 15:5 தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன். இந்த இடத்துல இருக்க நீங்கள் எல்லாரும், ஆண்டவர் என்னை அவ்வப்போது கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்கிறாரா? ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்கிறாரா? அப்படி என்றால் என்ன? ஒரு சின்ன சிக்ஷை உங்களுக்கு வரும், ஒரு சின்ன நஷ்டம் வரும், ஒரு சின்ன பாடு வரும். இதில் நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள், இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற சிக்ஷை, இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு சின்ன சிக்ஷை அப்படின்னு நீங்கள் உணர்த்தப்படுவீங்க. நீங்கள் எல்லாரும் விசுவாசியாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. நான் இந்த ஊருக்கு ஆரம்ப காலத்தில் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நானும் தசம பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு 2 மாதம் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. வேறே அதை மாத்திரம் நான் செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நான் இப்போ சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்த நேரத்தில் வேறு எதையுமே செய்யாமல் அதை நான் கொடுத்துருந்தேன்னா கொடுத்துருக்கலாம். ஆனால் வேறு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு 2-3 மாதம் சரியாக தசம பாகம் கொடுக்கல. 2 மாதம் கொடுக்கல. 3ஆவது மாதத்தில் தான் மதுரையில் பஸ்ஸில் என் பர்ஸு, மணி பர்ஸு காணாமல் போனது. 3ஆவது மாதத்தில் மணி பர்ஸு காணாமல் போயிடுது. அது காணாமல் போனோன்னு இப்படி பாக்கெட்டில் பார்க்குறேன். எப்பவும் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் இது மாதிரி. அது காணாமல் போனோடனே முதல்ல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்ன தெரியுமா? 2 மாதம் கொடுக்கல, அதுக்கு மேலே போயிடுச்சா போ. 2 மாதமாக கொடுக்கல, இப்போ போனது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உனக்கு நெஞ்சிருச்சு. அப்பொழுதுதான்
அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த தவறை இனிமேல் ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இனி ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டேன். நான் தவறு செஞ்சது, இந்த சிக்ஷை வரலைன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு சில சிக்ஷைகளை கொடுக்குறார். இந்த பைபிளில் இந்த இடத்துல போட்டிருக்கு, இதுதான் கடிந்து கொள்ளுதல். ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். இந்த கடிந்து கொள்ளுதலின் மூலமாக அவருடைய பிரமாணங்களை நாம் காத்து நடக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:7 நம்ம பார்க்கணும் அல்லவா? 3:17 2 தீமோத்தேயு 3:17 வாசிக்கிறோம். இப்படி அதுக்கு முதல் வசனம் 16ஆம் வசனத்தில் கூட பார்க்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அது இருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை சரியான பாதையிலே நடத்தும்படி 4 காரியத்தை நமக்கு போதிக்குது. 1, உபதேசம் பண்ணுது, கடிந்து கொள்ளுது, நம்மை சீர்திருத்துது, நமக்கு நீதியை சொல்லி கொடுக்குது. எது நமக்கு சொல்லி கொடுக்குது? வேத வாக்கியங்கள் எல்லாம். ஒரு பிரசங்கத்தில் இந்த 4 காரியத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கிறார். அவ்வப்போது நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அவ்வப்போது நம்மை சீர்திருத்துகிறார். அவ்வப்போது நீதியின் பாதையை நமக்கு உபதேசிக்கிறார். இதில் நமக்கு ரொம்ப பிடிச்சமானது சிலது, பிடிக்காதது சிலது. கடிந்து கொண்டே இருக்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் அது அவசியமா? நிச்சயம் நமக்கு அவசியமானது. லவோதிகேய சபை குறித்து சொல்வார் அல்லவா? லவோதிகேய சபை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 19 இப்படி சொல்லுவாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து நீ மனம் திரும்பு. ஏன் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார்? நாம மனம் திரும்பும்படியாக நம்மை சிட்சிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமல்லவா? வெளிப்படையான மறைவான சிநேகத்தை பார்க்கிலும், நீதிமொழிகள் 27:5, நீதிமொழி 27:5 அதுல தானே இருக்கு, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. எது நமக்கு நல்லது? மறைவான சிநேகமா, கடிந்து கொள்ளுதலா? மறைவான சிநேகமா, வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலா? நமக்கு எது இஷ்டமா இருக்கு? எங்களுக்கு போதித்த அந்த பாஸ்டருங்களா இருக்காங்கல்ல, நான் சின்ன பிள்ளையில இருந்து வந்த பாஸ்டருங்களாம் எங்கள் ஏரியாவில் ரொம்ப, அவர் பேரை சொன்னாலே, அவங்க பேரை சொன்னாலே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஐயோ, அவர்கிட்டலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்வாங்க. அப்படி இருக்கீங்க, எப்படி அவர்கிட்டலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்வாங்க. காரணம் என்னென்னா, இருக்கிறவங்களே கடினமான பாஸ்டருங்க. அவங்கெல்லாம் இயேசுவை போல இருக்கணும்னு விரும்புவாங்க, இயேசுவை போல இருப்பாங்க. தன்னுடைய சபையும் அப்படி இருக்கணும்னு விரும்புவாங்க. அதனால் கடினமான பாதையில் விசுவாசிகள்லாம் நடத்திட்டு போவாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுவாங்க. இத்தனை மணிக்கு வந்தால் வாங்க, இல்லைன்னா வராமனா போங்க அப்படின்றவர். இப்போலாம் அப்படி சொல்ல முடியுமா? பாதியால் போயிடும், அவ்வளோதான். இந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ சபையெல்லாம். என்ன செய்கிறது? இப்படி கடிந்து கொள்ளப்பட்டு, இப்படிலாம் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி அவங்கெல்லாம் பேசினாங்கல்ல, அப்போ எப்படி இருந்திருக்கும்? சரி, என்ன செய்கிறது, இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு 3 மணி நேரம் யார் முழங்கால் உள்ளே நிற்க முடியுமா? கீழே உட்காந்தா வந்து மண்டையில் கொட்டிடுவார். பெரிய ஆள் அவர். 3 மணி நேரம் முழங்கால் நிற்கும்னா அவர் 4 மணி நேரம் முழங்கால் நிற்பார். எல்லாரும் முழங்கால் நிற்கணும்டுவார். 3 நாள் உபவாசம்னா சர்ச்சை விட்டு வெளியே போக முடியாது. 3 நாளுமே உபவாசம் உள்ளே கிடக்கணும். இப்படிப்பட்ட கடினமான பாதைகளை நடத்துனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாப்பாடு இல்லாமல் இல்லை, அவர் பெரிய பணக்காரர். இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்துட்டார். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஏற்கனவே அப்படிலாம் இருந்தவங்கனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சபையாவது இருக்குது. அவங்களெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த காலத்தில் சபையெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக
கண்டித்து போதனை பண்ணவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அப்பொழுது அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள்னால இன்னைக்கு சபை இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போஸ்தலன் பவுலே சொல்லுவார்ல, அடுத்த முறை வரும்போது உங்கள்கிட்ட வரும்போது நான் பெரம்போட தான் வருவேண்டுவார். இப்படிலாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்காருல்ல பவுல். நான் இன்னும் நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு சபை மக்களை பார்த்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிதான் பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ இப்படித்தான் அவங்கெல்லாம் கண்டித்து அவங்களெல்லாம் பேசுனதுக்கு காரணம் என்னவென்றால் ஜனங்களை அதாவது உண்மையாக நேசித்தாங்க. உண்மையாக நேசித்தவர்களைத்தான் ஆண்டவர் சிட்சித்து நடத்துகிறார். 141 சங்கீதம் வசனம் 5 பார்க்கிறோம் அல்லவா? 141:5 நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலை அதை அல்ல தட்டுவது இல்லை, அதை நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனவே கடிந்து கொள்ளுதல் எனக்கு அவசியம். அதுதான் என்னை பரிசுத்தமான பாதையில் நடத்தும். சரியான பாதையிலே அதுதான் நடத்தும் என்னை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1:23 நம்ம பார்க்கிறோம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்லாம் இந்த வார்த்தைகள் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறதுனாலே நம்மை சிட்சிக்கிறார். கடிந்து கொள்ளுதலை கவனித்து வாழ வேண்டியது அவசியமானது. அடுத்து 6வதாக எபிரேயர் 10:24 6வதாக நாம் பார்க்கிறோம், அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி அப்படிப்பட்டவர்களை கவனியுங்கள் அப்படின்னு போடுறது. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம ஏவப்படுறது மாதிரி ஆட்களை கவனிக்கணுமா? அன்புக்கும் கிறிஸ்துவின் அன்பிலே வளரும்படி நற்கிரியைகளிலே பெருகும்படி அப்படி இருக்க வேண்டுமானால் நாம அப்படிப்பட்டவர்களை நாம கவனிக்கணும். ஒரு பிசினஸ் பண்ற ஒரு வியாபாரி, ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவர் யாரை கவனிச்சு பார்ப்பாரு? அவரை விட பிசினஸ் அதிகமாக பண்றவரை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவர் எப்படி டெவலப் பண்றாரு, இவர் எப்படி இதை நடத்துறாரு, அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர். இன்னும் 2 வருஷத்துல அவரை மாதிரி நம்ம என்ன செய்யணும், போகணும், நம்முடைய வியாபாரம் அப்படி பெருகணும், இதை கவனிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த பிசினஸ் பண்றவரும் தன்னுடைய காட்டிலும் மேலே இருந்து பெரிய பிசினஸை பண்றவங்களை கவனிச்சு பார்ப்பாங்க. அவங்கள போல நம்ம ஆகும்படி கவனிச்சு பார்ப்பாங்க. இங்க பவுல் ஒன்று காரியத்தை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளை பார்க்கணும். யாரை தெரியுமா பார்க்கணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி அப்படிப்பட்டவர்களை கவனித்து பாருங்கள். இதுக்கு அடுத்த அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இப்படி போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி தான் அவர் 16 நபர்களை சுட்டி காமிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி அப்படிப்பட்டவர்களை கவனியுங்கள் என்று சொன்ன பவுல் 11ஆம் அதிகாரம் வரும்போது, அதுக்கு அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துக்கு அதுக்கு அடுத்த அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது விசுவாச வீரர்கள் 16 நபர்களை குறித்து அங்கே குறிப்பிடுறார். ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சு 16 விசுவாச வீரர்களுடைய வரிசையா சொல்லி இவங்களெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி ஓடி முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க, இவங்களுடைய கிரியைகளை பாருங்க, இவங்களுடைய அன்பை பாருங்க, தேவன் பேரில் இவங்க எப்படி விசுவாசமுடையவங்களா ஓடி இருக்காங்கன்னு பாருங்க என்று நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துறதை இந்த இடத்துல பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள கவனித்து பாருங்க. நற்கிரியைக்கு யாரை நீங்கள் எடுத்துக்காட்டாக நினைக்கிறீங்களோ அவங்கள பாருங்க. காரணம் என்னவென்றால் நீங்கள் அன்பிலே பெருகணும், நற்கிரியைகளில் பெருகணும். அப்படி பெருக வேண்டுமானால் அதில் பெரியவங்களை, அதில் எக்ஸ்பர்ட் ஆனவங்களை அவங்கள நீங்கள் நோக்கி பாருங்கள், அதில் நீங்கள் பெருகுவீர்கள். 7வது குறிப்பு கொலோசியர் 4:17. கொலோசியர் 4:17 பாருங்க. அர்க்கிப்பை கண்டு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். இதில் ஒரு ஆள் பேர் போட்டிருக்கு. யார் இவர்? அர்க்கிப்பு. அது ஒரு கிரேக்க வார்த்தை, அது கிரேக்க சொல். அர்க்கிப்பு அப்படின்னா குதிரை வீரன் அப்படின்னு அர்த்தம். அர்க்கிப்பு அப்படின்னா ஒரு குதிரை வீரன் அர்த்தம். இந்த மனுஷன்ட்ட சொல்லும்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அர்க்கிப்பை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன சொல்லணும்?
நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கவனமாயிரு. கொலோசே சபையில் உள்ள ஒரு விசுவாசி இவர். கொலோசே சபையில் உள்ள ஒரு விசுவாசி. அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணுமா? நீ கவனமா இருக்கணும்பா. எதுல கவனமா இருக்கணும்? கர்த்தர்ட்ட பெற்ற ஊழியம், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். அது இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார்னா, சிஸ்டர் ஏமா ஆண்டவர்கிட்ட பெற்ற ஊழியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி தெரியுமா? ஆண்டவரிடத்தில் பெற்ற ஊழியம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் என்னன்னு தெரியும், அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் கை தூக்குவீங்க? பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய ஊழியம், அதுக்கு மேலே எந்த ஊழியத்தையும் என்கிட்ட சொல்லக்கூடாது, நடக்கிறதே வேற. சபையானது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். பெரிய சபைக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், பல சபைகளுக்கு போகிறேன். நம்மளோட சின்ன சபை, நம்மளோட பெரிய சபை, எல்லா சபைக்கும் பிரசங்கம் பண்ண போகிறேன். 1000 பேர் இருக்கிற சபையில் கூட ஊழியம் செய்கிறவங்க சிலர் தான். சபையில் 1000 பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஊழியம் பண்ண மாட்டாங்க, சிலர் தான். இந்த தாகமும் வாஞ்சையும் சபைக்கு வரணும். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு இது ஊழியக்காரருக்கு எழுதுனதா விசுவாசிகளுக்கு எழுதுனதா? நல் மனசோடே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் பண்ணுங்க, அப்படிதான் எழுதியிருக்கு. ஊழியம் பண்ணுங்க. இது ஒரு சபைக்கு சொல்லி இருக்குது. ரோம சபைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அந்த சபைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 12 வசனம் 11. அசதியாராமல் ஜாக்கிரதையா இருங்க, அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்க, அப்படித்தானே சொல்றாரு. எந்த சபைக்கு இது? ரோம சபைக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை இருக்குல்லவா, அதுல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. தியத்திரா சபை 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. உன் கிரியையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. சபையை புறம் பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஊழியம் பண்ணணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஊழியம் பண்ணணும். பெரிய கூட்டங்கள் போட்டு இயேசுவை அறிவிக்கிறதுல வர்ற பலனை விட தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவை குறித்து ஒரு மனுஷனுக்கு சொல்றோம்ல, அதுல தான் அநேகர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டு வர்றது எது? பெரிய கூட்டங்கள் போட்டு பல லட்சம் செலவு பண்ணி நற்செய்தி கூட்டங்கள் செய்வதை விட எதுல ஜனங்கள் இயேசுவை அதிகமாக அறிந்து கொண்டு சபைக்கு வர்றாங்க? தனிப்பட்ட முறையில் இயேசுவை குறித்து அறிவிப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கொரிந்தியருக்கு சொல்லும்போது, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு, அப்படிதான் சொல்லுவார். கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அப்படிதான் சொல்லுவார். கிறிஸ்துவை தினந்தோறும் நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டியது அவசியமானது. அர்க்கிப்பு, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிரு. உனக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். உனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கார். இந்த ஊழியத்தை நீ செய்யணும். இதை செஞ்சீன்னா பரலோக ராஜ்யத்தில் ஒரு பாஸ்டருக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உனக்கும் கிடைக்கும். அதே பலன் உனக்கும் கிடைக்கும். ஒரு மிஷினரியாக போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலன் உனக்கும் கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, இங்கே அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். செய்யணும், கண்டிப்பாக நம்ம செய்யணும். அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி, இந்த மனுஷனுக்கு ஞாபகப்படுத்தும்படி இதை கவனமாயிரு அப்படின்னு சொல்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும், பால்யாங்கிச்சோ சவுத் கொரியாவில், தென் கொரியாவில் பெரிய சபையினுடைய போதகர் பால்யாங்கிச்சோ. அவரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினது ஒரு 12 வயசு பொண்ணு.
அவர் படுத்த படுக்கையில் காச நோய் வந்து படுத்திருக்கும்போது எல்லா டாக்டரும் கைவிட்ட போது அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த பொண்ணு, அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர், பாலியங்கிச்சோ, புத்த மதத்தை சேர்ந்த அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கிறவர்கிட்ட அப்படிப்பட்ட ஆள் சாக போகிற நேரத்தில் படுத்த படுக்கையில் இருக்கும்போது பைபிளை கையில் கொடுத்து, இதை படிங்க சார், உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வீட்டில் வேலை பார்த்த ஒரு 12 வயசு பிள்ளை அவர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவர் அந்த பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மனுஷனை காச நோயிலிருந்து விடுதலையாக்கி சுகமாக்கி ஆண்டவர் அவரை உலகத்திலேயே பெரிய சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் அந்த மனுஷனை பயன்படுத்தினார். சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார் இந்த பாலியாங்கிச்சோ. இவரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தது பெரிய ஆள் கிடையாது, ஒரு சின்ன பிள்ளை. இயேசுவை பற்றி லேசாக சொல்லிச்சு. நீங்கள் போகிற இடங்களில் தம்பி தங்கச்சி ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லுங்கள், உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அந்த ஊழியத்தை நீ நிறைவேற்ற கவனமாறு, அந்த ஊழியத்தை செய்வதற்கு நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. இதை செய்தால் நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் உனக்கு தருவார். அன்றைக்கு தாவீது சாலமோனை கூப்பிட்டு, நீ நான் சொல்லுகிற இந்த காரியத்தில் கவனமாக இருந்தால் நீ எப்படி இருப்பாய்? பாக்கியவானாக இருப்பாய். நீ பாக்கியவானாக இருக்க வேண்டுமானால் நான் சொன்ன இவைகளிலே கவனமாக இருந்து நீ கவனித்து கேட்டால் நிச்சயமாய் உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் பாக்கியம் உள்ளதாய் மாறும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையாகிய வசனத்தை கவனித்து பாருங்கள். மூன்றாவதாக இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டவைகளில் கவனமாயிருங்கள். நாலாவதாக உன் நடையிலே கவனமாயிரு. அஞ்சாவதாக கடிந்து கொள்ளுதலை கவனித்து நட. அவ்வப்போது ஆண்டவர் உன்னை கடிந்து கொண்டு நடத்துவார், அதை கவனமாய் பார்த்து நட. அதுக்கு அடுத்தபடியாக அன்புக்கும் நற்கிரியைக்கும் உனக்கு முன்பாக உள்ள உனக்கு மாதிரியாக உள்ளவர்களை கவனித்து பார்த்து நட. ஏழாவதாக உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்ய கவனமாயிரு. ஆண்டவருடைய ஊழியம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. எனக்கு ஊழியம் இல்லை என்று யாராவது சொன்னீங்கன்னா அது பிசாசு உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தையாக நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருங்க. ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம், ஆண்டவருக்காக நீங்கள் செய்தீர்கள் என்ற அந்த திருப்தி அந்த ஊழியத்தை செய்யும்போது உங்களுக்கு இருக்கும். அந்த ஊழியத்தை நீங்கள் எந்த ஊழியத்தை செய்ய உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு பாருங்கள். எந்த ஊழியத்தை செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. அதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். எனவே இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் இந்த காரியங்களிலே தேவரீர் என்னை நடத்தும்படி என்னை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை நீ நடத்தும்படி என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து, அவருடைய வசனத்தை நோக்கி பார்த்து, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானது. நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நீங்கள் கவனித்து பார்த்து நடக்க வேண்டும், கவனித்து பார்த்து வாசிக்க வேண்டும், கவனித்து பார்த்து நோக்கமாக இருக்கணும். உங்களுடைய நடைகளை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்க வளரும்படி அப்படிப்பட்ட நபர்களை நீங்க கவனித்து பார்க்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி உங்களை நீங்கள் கவனித்து பார்த்து நடத்த வேண்டியது அவசியமானது. இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிச்சா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் கவனமாக இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய காரியங்களை இன்றைக்கு என்னோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இவைகளை நான் கவனமாய் நடந்து இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து இதற்கு ஒப்பு கொடுக்கிறவங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து சோத்திரத்தை ஏறெடுத்து
இயேசுவே, என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நிலைமையிலையும் நான் உம்மை நோக்கி பார்க்க, எல்லா நிலைமையிலையும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை கவனித்து பார்க்க, எல்லா நிலைமையிலையும் உம்முடைய வார்த்தையை கவனித்து பார்க்க, எனக்கு முன்னோடினவர்களா இருக்கிற அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் முன்னோடியா இருக்கிறவர்களை நோக்கி பார்க்க, எல்லா நேரத்திலையும் என்னுடைய நடையை கவனித்து பார்க்க. ஆண்டவரே, ஒரு சின்ன சிக்ஷை வந்தாலும் இது ஏன் வருகிறது என்று கடிந்து கொள்ளுதலை கவனித்து பார்த்து நடக்க, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் பாத்திரவானாய் இருக்கும்படி உம்மை நோக்கி பார்க்க, எனக்கு நீர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நான் கவனமாயிருந்து நிறைவேற்ற எனக்கு கிருபை பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு அனுப்பி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த நாளிலே எதை சொல்லும்படி சொன்னீரோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளாக இது புறப்பட்டு வந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இவைகள் நிச்சயமாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து உம்முடைய சித்தம் இதன் மூலமாய் நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இதை மனதார ஏற்றுக்கொண்டு இதன்படி வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கிருபை பாராட்டியர்களும் இரக்கம் பாராட்டியர்களும். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய தயவு இரக்கம் கிருபை தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா.